பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். பாருங்க, நிறைய வேளைகள்ல இயேசுவை கூப்பிடும் பொழுது, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, அவனுடைய வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது அநேக தடைகள் வரும், அநேக இடரல்கள் வரும், அநேகர் நெருக்குவார்கள், அநேகர் நீ சபைக்கு போகாதுன்னு சொல்லுவாங்க, நீ ஜெபம் பண்றதுனால என்ன பிரயோஜனம் என்று சொல்லுவார்கள், நீ வேதத்தை படிக்கிறதுனால என்ன உனக்கு நடந்துவிட போகிறது என்று சொல்லுவார்கள், நீ ஆண்டவரை போய் கூப்பிடுகிறாயே, நாங்க பாரு எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உன்னை என்ன செய்வாங்கன்னா தேவனுடைய அன்பை விட்டு விலகும்படியான சில ஆலோசனைகளை கொடுப்பாங்க. ஆலயத்துக்கு வாரந்தோறும் தவறாம நீ ஆலயத்துக்கு போகிறாயே, உனக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி உன்னைய பரியாசம் பண்ணலாம். ஆனாலும் ஆண்டவரை நீ தேடுவதையும் ஆண்டவரை கூப்பிடுவதையும் ஒரு நாள் நிறுத்தி விடாதே, ஒரு நாள் என்ன செய்யாத, நிறுத்தி விடாதே. இன்னும் அதிகமாய் நீ கர்த்தரை கூப்பிட வேண்டும். சங்கீதத்துல பார்க்கிறோம், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தம்முடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து அவர் எனக்கு செவி கொடுத்தார். அவர் சமீபமாய் இருக்கையிலே அவரை நோக்கி கூப்பிடுங்கள், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள் என்றெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். அவனை அதட்டுனாங்க, நிறைய பேர் அதட்டுவாங்க, ஆண்டவரை பின்பற்றாதபடிக்கு அதட்டுவாங்க, தேவனை நீ மறக்கும்படியான காரியங்களை செய்யும்படியாய் அதட்டுவார்கள், ஜெபிக்காதபடி அதட்டுவார்கள், ஆலயத்துக்கு செல்லாதபடி அதட்டுவார்கள். ஆனாலும் அதையெல்லாம் கேட்காதபடிக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது, அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். நீங்கள் எப்ப அதிகமாய் கர்த்தரை கூப்பிட தொடங்குகிறீர்களோ அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற தடைகள் விலக ஆரம்பிக்கும்.